தொடர்ந்து இறைவன் மயங்குவது இயலுக்கா இசைக்கா? நிச்சயமா இசைக்குதான். ஏன் அப்படின்னா இயல் என்பது ஒரு கட்டத்தோட நின்றுவிடும். இன்னொன்னு இயல் என்பது எழுத்துக்கள், சொற்கள், பதங்கள், தொடர்கள் இதன் மூலமா தான் நீங்க விளக்க முடியும். இப்ப இயல் ஒருவர் பேசினால்தான் நமக்கு அது புரியும், அல்லது நாம் அந்த இயலை படித்தால் தான் புரியும். இதற்கு நமக்கு உயிருள்ள ஒன்று தேவை. ஆனா இசை என்பது இசை கருவிகள்ல இருந்து வரக்கூடிய ஓசையை கேட்டு கூட நாம் இன்புற முடியும். ஒரு நிகழ்ச்சியில ஒரு வயலின்ல ஒரு திருப்புகழ் தேவாரம் கேட்க முடியும், ஒரு நாதஸ்வரத்தில் ஒரு கீர்த்தனையை நம்மால் கேட்க முடியும். ஆனா இயல் பேசினால்தான் புரியும். இன்னொன்னு, தனியாக சென்று ஒரு கோவில்ல போய் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன நினைப்பாங்க? ஐயோ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா தனியா ஒரு கோவில போய் பாடிட்டு இருந்தா எவ்வளவு பக்தியில இவங்க எப்படி பாடுறாங்க. ஏன்னா இசை தனித்தும் அனுபவிக்க முடியும், குழுவாகவும் அனுபவிக்க முடியும். இன்னொன்று, இறைவனை பாடும் பொழுது இயலாக இருக்கிறான்னு பாடல. ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். அப்ப இயல் என்பது இசைக்கு பக்கபலமாக இசை பாடல்களை பாடுவதற்கு நாம் அந்த இயலை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இசை என்பது மொழி கடந்தது. அது ஒரு ஒலி. அந்த ஒலிக்கு எந்த விதமான மொழியும் தேவையில்லை. இயலையும் இசையும் மிகவும் அழகாக விவரித்து கூறியுள்ளீர்கள் ஐயா.